அந்த அண்ணன் சாப்பாடு போட அந்த அண்ணன் பாருங்க, அவங்க வந்து இங்கே உள்ளவங்க இல்லை, அவங்க வேறு எங்கேயே இருந்துட்டு இங்கே வந்துட்டாங்க இப்போ வேலைக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வேலை எல்லா வேலையும் பெர்மனெண்ட் வேலை கிடையாது, கிடைக்கிற வேலையை பார்க்குறது அந்த அண்ணன். அன்றாட காட்சி மாதிரி இன்னைக்கு கிடச்சா அது அது வந்து அவங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு போக மிச்ச ரூபா எல்லாத்தையுமே இந்த வாயிலா ஜீவன்களுக்கு தான் போடுறது அவங்க. அந்த அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷங்க அவங்க. இங்கே இல்லை, இங்கேருந்து எங்கே போனாலும் ஒரு 10 ரூபா 20 ரூபா கையில் கிடைச்சாலும் அவ்வளோ நாய்களுக்கு தான் அந்த அண்ணன் செலவழிக்கிறது. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். நான் பாவம் அவங்களுக்கு ரொம்ப அந்தளவுக்கு நிறைய போட வசதி இல்லை, அதனால் நான் டெய்லி சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருவேன், அந்த அண்ணன் போட்டுருவாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தாங்கிட்ட இல்லைன்னாலும் 5 ரூபா கிடச்சாலும் அதை சேர்த்து சேர்த்து வச்சு வச்சு சரி வாழ்கிற இந்த உலகத்தில் எங்கே கிடச்சாலும் பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குங்க, அந்த பேக்கரியில் அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு கிடச்சது போக அவன் விற்றது போக மிச்சம் எது இருந்தாலும் இந்த அண்ணன்ட்ட கொடுத்துருவார். இவர் வந்து ஃபுல்லாக எல்லா நாய்களுக்குமே போடுவார். இப்போ அங்கேருந்து ரொம்ப ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வர போவார், அங்கே ஒரு 10-20 நாய்கள் கிடக்கு, அங்குள்ள நாய்களுக்கு இந்த அண்ணன் தான் போடுறது. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து கல்யாண வீடு, அந்த ஹோட்டலில் ஒரு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வந்து நான்வெஜ் ஹோட்டலு, அது வந்து அவங்க தெரிஞ்சவங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, வாரத்தில் ஒரு 2 நாள் ஹோட்டல்லேருந்து கறி இந்த எலும்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு கவரில் போட்டு கொடுப்பாரு அந்த ஆள். அதை வந்து இந்த அண்ணன் அப்படியே வச்சுருந்தது எனக்கும் கொடுப்பாங்க, அவங்களுக்கும் அந்த நாய்களுக்கு கொடுத்து வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, நாங்களும் நாய்களுக்கெல்லாம் போட்டுட்டேன், இன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பாடு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் சொல்லிட்டு போயிடும். ஒரு நல்ல மனுஷங்க. ஆனால் அவருக்கு வந்து ஒரு படுக்கிறது அங்கனங்கன இடம் கிடச்ச இடத்துல படுக்கிறது, அப்புறம் சாப்பாடு யாராவது கொடுத்தா என்கிட்ட கேட்கும் அந்த அண்ணன், துட்டு இருந்தால் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ 10-20ன்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன், அதை வாங்கிவிடுவோம் அந்த அண்ணன். அதுக்கு பிறகு படுக்கிறது அங்கனே எங்கனையாவது, சாப்பாடு இப்படி கழியுது, குளிக்கிறது அங்கே ஏதாவது ஒரு இடத்துல வெளியில் ஓப்பன் ஏரியாவில் தான் அப்படி இப்படி குளிச்சுட்டு காலங்களேன். பிள்ளைகள்லாம் இருக்குங்க அந்த அண்ணனுக்கு, 2 பசங்க இருக்காங்க, பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு, ஆனாலும் சேர்த்துக்கல அவங்கள. இதுதான் வாழ்க்கை. நல்லது செய்கிறவங்களுக்கு காலம் இதுதான் நல்லது. பாருங்க வாழ்க்கை இப்படி தான், உலகம் இப்படி போதிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு.